நாட்டுடைய நிலைமையை பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் தானமாக கொடுத்து, அவருடைய உயிர்களை எல்லாம் தியாகமாக கொடுத்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய இந்த நாட்டில் என்ன நடக்குது பார்த்தா இன்னைக்கு இந்தியாவுல பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் பாக்குறோம்ல. எத்தனை பேர் செய்தி பாக்குறீங்கன்னு தெரியாது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதே போன்று ஒரு மேடையில் பேசுறார். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னா இந்தியாவையே உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. என்ன சொல்றாரு? பிஜேபி அரசாங்கம் இருக்குல்ல, இன்றைக்கு பிரதமராக உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் எப்படி ஜெயிச்சார்? எப்படிப்பட்ட வாக்கின் மூலமாக ஜெயிச்சார்? இவர் எத்தனை உண்மையான ஓட்டை பெற்றார்? எத்தனை போலியான திருட்டு ஓட்டை பெற்றார்? ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஓட்டு பூத்துகளிலும் எத்தனை எத்தனை ஆயிரம் ஓட்டுகளை இவர்கள் திருட்டுத்தனமாக இவர்கள் உருவாக்கி இன்றைக்கு இவர்கள் வெற்றி பெற்றார் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு கேள்வியாக புட்டு புட்டு நிற்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டைக்குப்பம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு அமரக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டதை பிற மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதன்படி தன்னுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த சபையிலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி கொண்டு உலகத்தில் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்ன போதனைகளை எடுத்துரைத்திருக்கிறார்களோ அந்த போதனைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்களை நாம் அமைத்து கொண்டு உலகத்தில் நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழக்கூடிய நமக்கு ஒரு மனிதனுக்கு இந்த மார்க்க செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய அந்த அடிப்படையில் உலக செய்திகளும் ஒரு சபையில் எடுத்துரைப்பார்கள் என்று சொன்னால் அந்த சபையில் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்து சென்று நாமும் அந்த நன்மையை பெற்று அவர்களுக்கும் அந்த நன்மை பெறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கக்கூடிய கடமை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எப்படி? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே தான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிவிட்டு தான் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைத்தார்கள். அந்த செய்தியை நாம் ஏராளமான பயான் உரைகளில் நாம் கேட்டிருப்போம், அந்த செய்திகளை நாம் அறிந்திருப்போம். இருந்தாலும் அதை அடிக்கடி நினைவூட்டக்கூடிய கடமை ஒவ்வொருக்கும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு காபாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அழைத்து அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? திருமறை குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த உபதேசம், மேலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பல்லிஹு அன்னி வலஹு ஆயா, என்னிடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை, என்னிடத்தில் நீங்கள் அறிந்து கொண்ட இந்த தகவல்களை, மார்க்க உபதேசங்களை, மார்க்க போதனைகளை நீங்கள் எவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த செய்தி ஒன்றாக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, 100ஆக, 1000ஆக, லட்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தகைய செய்திகளை அறிந்து கொண்டீர்களோ அத்தகைய செய்திகளை இந்த சபையில் வராதவர்களை, இந்த சபைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சங்கதிகளுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். இது உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நபிகளார் கொடுத்த போதனைகளையும் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கின்றது என்கின்ற தகவலை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவ இந்த நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 2 விதமான உபதேசங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன? ஒன்று,
இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மார்க்கம் சார்ந்த உபதேசங்கள் அதிகமாக எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏராளமான முஸ்லிம்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதே கோட்டை குப்பம் பகுதியில் நம்மோடு லட்சோப லட்ச மக்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை, இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய கொள்கையை, இதை ஏற்றுக்கொண்டு நம்மோடு வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் இந்த தௌஹீதை மட்டுமே பின்பற்றுகிறார்களா என்று பார்த்தால் பெரும்பான்மையான கூட்டம் தௌஹீதை விட்டு, தௌஹீதை அறிந்து கொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் வழங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வெளியே சென்று, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெளியே சென்று தன்னை ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தை படுத்திக் கொண்டு வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? இதே பகுதியில் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் தர்கா வழிபாடுகள், தர்காவுக்கு சென்றால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், தர்காவுக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், தர்காவில் பிரார்த்தனை செய்தால் நமக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் பிள்ளை கிடைத்துவிடும், நமக்கு செல்வம் இல்லை என்று சொன்னால் அவுலியாவிடத்தில் நாம் கையேந்துவோம் என்று சொன்னால் அவுலியா நமக்கு கொடுப்பார் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களும் நாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலே நம்மோடு இன்றைக்கு ஏராளமானவர்கள் வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களை பாருங்க, எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் நம்மோடு இன்றைக்கு லட்சோப லட்ச முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற நிலை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல், எதை பற்றுமே புரிந்து கொள்ளாமல், என்ன நடக்கின்றது என்கின்ற ஒரு உணர்வு இல்லாமல், புரிதல் இல்லாமல் இன்றைக்கு உலகம் போன போக்கிலே நமக்கு எது சரி என்று நினைக்கின்றோமோ, எது நாம் விரும்புகின்றோமோ அதற்கு பின்னால் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்திய முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் யாரும் பாரபட்சம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதற்கு பின்னால் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். என்ன யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன? 2014ஆம் ஆண்டு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றம் எப்படி? காங்கிரஸ் ஆட்சி, அந்த ஆட்சி கவிழ்ந்து பாஜக என்று சொல்லக்கூடிய, சங் பரிவார் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய RSS என்கின்ற சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இந்தியாவிலே அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2014 அந்த ஆண்டுக்கு முன்பாக இந்தியாவிலே முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு என்ன உரிமை இருந்தது, எந்த உரிமையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். 2014ஆம் ஆண்டு நடந்து முடிந்த அந்த தேர்தலுக்கு பிறகு இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன? 2014ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றார். பாஜக அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகள். எப்படி? அவர் பதவியேற்றும் பொழுது எல்லா மக்களையும் சரிசமமாக பார்ப்பேன், இந்தியர்களாகிய எல்லா மக்களும் என் பார்வையில் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான், என்னுடைய மக்கள் தான் என்று சொல்லிதான் பதவியேற்றார். பதவியேற்ற சில நாட்களுக்கு பிறகு, சில குறுகிய நாட்களிலே என்ன ஒரு செயல் செய்தார்கள் என்று சொன்னால், இந்த RSS சித்தாந்தம் கொண்டவர்கள், சங் பரிவார் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இவர் பதவியேற்ற உடனே வடநாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்தது. என்ன பூகம்பம்? கர்வாபசி என்கின்ற ஒரு தலைப்பில் அவர்களுடைய செயல்களை ஆரம்பித்தார்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? காலம் போன போக்கில நம்ம மறந்துகிட்டு இருக்கோம். எப்படி மறக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு Facebookல எதை பார்க்கிறோமோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நாளைக்கு எதை பார்க்கிறோமோ அதற்கு நம்ம மாறிடுறோம். நேத்து என்ன நடந்தது, நமக்கு என்ன பிரச்சனை வந்தது, இதையெல்லாம் மறந்துவிட்டு அதற்கு ஒரு தீர்வு கண்டோமா இல்லையா என்பதை கூட மறந்துவிட்டு அதை பற்றி எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை பார்க்கிறோம். Facebookல, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன், ஆட்டம் ஆடுறேன், பாட்டம் பாடுறேன்னு சொல்லி
அதற்கு பின்னால் நேரத்தை செலவு செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்க்க. என்னங்க உங்களுக்கு தெரியும் நாட்டில் என்ன ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா உடனே சொல்வாங்க என்ன லாங்குவேஜ் தெரியாது, ஆனா ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, அது இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு தான் நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், உலகமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம ரசிச்சு அப்படியே நம்முடைய நேரத்தை கழிச்சிட்டு இருக்கோம். இதை சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். 2014 ஆட்சி மாற்றம் மாறின பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமர் ஆட்சி கட்டையில் அமர்ந்த பிறகு அவருடைய செயல் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் கர்வாபசி என்று கொண்டு வந்தாங்க. என்ன கர்வாபசி? இந்த கர்வாபசி என்கின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ் அவர்கள் வைத்த பிரச்சாரம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இனி யாரும் முஸ்லிம்களாக வாழ முடியாது, கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது, யாராக இருந்தாலும் இந்துக்களாக மாற வேண்டும், தாய் மதத்திற்கு மாற வேண்டும், நீங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், இந்துக்களாக இருந்து நீங்கள் உங்கள் மதத்தை விட்டு முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கலாம், ஆனால் இப்பொழுது நம்முடைய ஆட்சி வந்துவிட்டது, நம்முடைய ஆட்சி வந்துவிட்டது, இந்த ஆட்சியில் நீங்கள் முஸ்லிம்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருக்கக்கூடாது, நீங்கள் மதம் மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அந்த கட்டாயப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள், பீஃப் ஜிஹாத் என்று கொண்டு வந்தார்கள். மாட்டுக்கறி வைத்தார், மாட்டுக்கறி உண்டார், மாட்டுக்கறி விற்பனை செய்தார், மாட்டை கடத்து சென்றார் என்று சொல்லி இவர் பீஃப் ஜிஹாத் செய்கிறார் என்று சொல்லி முஸ்லிம்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், லவ் ஜிஹாத் என்று சொன்னார்கள். இப்படி மதம் மாற்றுகிறார்கள். இஸ்லாமிய பெண்களை வைத்து இவர்கள் காதலிச்சு இந்து ஆண்களை மதம் மாற்றம் செய்கிறார்கள், லவ் ஜிஹாத் என்று சொன்னார்கள். இப்படி 2014 ஆண்டிலிருந்து இஸ்லாமியர்களை நோக்கி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான அஜெண்டாக்கள், இப்படி கர்வாபசி, லவ் ஜிஹாத், பீஃப் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இவர்கள் திடீரென்று கொண்டு வந்தார்கள். என்ன, இப்படிப்பட்ட செயல்களோடு நாம் போராடினால் இவர்களும் போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுகிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டு சட்ட ரீதியாக வந்தார்கள். என்ன சட்ட ரீதியாக யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாமிய சட்டத்தில், இஸ்லாமியுடைய ஷரியத் சட்டத்தில் அவர்கள் கை வைத்து இந்த சட்டத்தை நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். என்ன சட்டம்? முத்தலாக் என்று சொல்லக்கூடிய சட்டம். யோசிச்சு பாருங்களேன், முத்தலாக் என்கின்ற சட்டம் இஸ்லாத்தில் இருக்கின்றதா? முத்தலாக்னா என்ன? ஒரே நேரத்தில், இப்போ நாம பேசக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவர் ஆண் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரே நேரத்தில் சொல்வாராம். என்ன சொல்வாரு? உன்னோட நான் வாழ விரும்பல, அதற்காக நான் தலாக் கொடுக்கிறேன். அந்த தலாக்கை எப்படி கொடுக்கிறேன்னு சொன்னா இப்போ இன்ஸ்டன்டா சொல்றேன். எப்படி? மனைவியை பார்த்து கணவர் சொல்வாரா தலாக் 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 என்று சொல்வாரா? இந்த தலாக் யார் சொல்றா? சங் பரிவார் கும்பலை சேர்ந்த முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவர் சொல்கிறார், சட்டமாக்குகிறார், முத்தலாக் இனி செல்லாது. அப்படி முத்தலாக் என்று ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் சொல்லக்கூடிய ஆளை 20 ஆண்டு காலம் அவர் சிறைபிடிக்கப்படுவார். இப்படி யோசிச்சு பார்த்தோமா? நாம இதை பத்தி ஏதாச்சும் கவலைப்பட்டோமா? இந்த சட்டம் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட்டதா? இன்றைக்கும் அமலாக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கும் இந்த சட்டம் இருக்கிறது. யாரேனும் ஒருவர் தவறாக அல்லது ஒரு நகைச்சுவைக்காக தலாக் 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 என்று சொல்வார், அல்லது சொல்லல, மனைவி கோபத்தில் கணவன் சொல்லாதது காவல்துறையில் நின்று என் கணவன் என்னை பார்த்து 3 முறை தலாக் 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 என்று சொன்னார், அதனால என்னுடைய வாழ்க்கை வீணாகி விட்டது என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. தூக்கி 20 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. என்னப்பா இதுன்னு சொன்ன பெண்களை பாதுகாப்புன்றான். பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்களா இவங்க? இதை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்தோமா? ஃபிரௌனுடைய காலத்தில் என்ன சதி நடந்ததோ, ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் எந்த செயலை செய்தானோ அதே செயலைத்தான் இன்றைக்கு இந்தியாவில் அரங்கேற்றப்படுகிறது. இதை பற்றி யோசிச்சு பார்த்தோமா? மூசா நபியுடைய காலத்தில் ஃபிரௌன் செய்தான். ஆண்களை எல்லாம் கொன்றுவிட்டு பெண்களை
எல்லாம் உலகத்தில் வாழவிட்டு அவர்களை நிராயுதபாணியாக ஆக்கி பெண்கள் ஆண்கள் இல்லாத உலகத்தை உருவாக்கி பெண்களை எல்லாம் தன் பக்கம் அழைத்து விடலாம், தன்னை வணங்கக்கூடியவர்களாக மாற்றி விடலாம் என்று சூழ்ச்சி செய்தானே, அந்த சூழ்ச்சிக்காரனுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சி செய்து அவனை அழித்தானே, அதே செயலை இன்றைக்கு இந்தியாவிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன, அவன் ஆண்களை எல்லாம் நேரடியாக கொன்னுட்டான். இவர் என்ன செய்யறாரு, முத்தலாக்குன்னு சொன்ன ஆணை தூக்கி நம்ம என்ன செய்வோம், 20 வருஷம் நம்ம ஜெயில போட்டுரும். அப்ப பெண்ணுடைய நிலைமை என்னன்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது. தலாக் செல்லுமா அப்படின்னு கேட்டா தலாக்கும் செல்லாது. அந்த பெண் அவருக்கு தான் மனைவியாக இருப்பாள், ஆனால் அவர் சிறையில் இருப்பார். யார் தட்டி கேட்கணும்? இதை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி யார் கேட்கணும்? நமக்காக வெளிநாட்டிலிருந்து வருவாங்களே, நம்ம இந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடுவதற்காக வெளிநாட்டிலிருந்து மக்கள் வருவார்களா? கிடையாது. நமக்கு விதிக்கப்பட்ட இந்த அநியாயத்திற்காக நாம தான் களத்தில் நின்று போராட வேண்டும். முத்தலாக் சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. இல்லாத சட்டத்தை கொண்டு வந்து ஆண்களை சிறைபிடிக்கக்கூடிய இந்த நாசக்கார சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய செயல் நாம் தான் செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார், எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. எந்த ஒரு ஆணும் இன்றைக்கு வரைக்கும் சிறைக்கு போகல. யோசிக்கிறான், எப்படியெல்லாம் முஸ்லிம்களை ஒழிப்பது, எப்படியெல்லாம் இந்த நாட்டை விட்டு முஸ்லிம்களை விரட்டுவது என்கின்ற சிந்தனை பெரிய பெரிய குழுவாக சேர்ந்து பல லட்சம் கோடி செலவு செய்து முஸ்லிம்களை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய நேரங்களை செலவு செய்கிறார்கள். அப்படி செலவு செய்து பெரிய பெரிய குழுக்களை உருவாக்கி முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். 4 வருடங்களுக்கு முன்பாக CAA, NRC என்கின்ற கருப்பு திருத்த சட்டங்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் வீதியில உட்கார்ந்தோம், கையில பிள்ளைகளை வைத்துக் கொண்டு. முதியவர்கள் முடியாத காலத்திலும் வீட்டை விட்டு வெயில் மழை என்று பாராமல் நடு ரோட்டில் உட்கார்ந்து போராடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கினார்களா இல்லையா? அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திற்காக போராடினோம். இன்றைக்கு தற்காலிகமாக ஒரு நிறுத்தம் இருக்கின்றதை தவிர முழுமையாக அந்த CAA, NRC இந்தியாவை விட்டு முஸ்லிம்களை விட்டு அகற்றப்படவில்லை. இதை யாரு கேட்பா? நாம போய் டிக்டாக்ல வீடியோ போட்டு இருந்தா, நாம போய் டெலிகிராம்ல போய் இருக்கிற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தா, நாம எந்த நேரமும் Facebook, Instagram அதிலே மூழ்கி இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாம் இன்றைக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோம். நாளை நம்முடைய சங்கதிகள், நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்டிலே வாழ்வது ஒரு கேள்விக்குறியாகி விடுமே. அந்த குழந்தைகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எதிர்த்து கேட்டோமா? இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் போராடுவோமா? போராடக்கூடிய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது போராடக்கூடியவர்களுக்கு நாம் உறுதுணையாக நின்று அவர்களோடு தோளோடு தோளாக நின்றோமா? ஒவ்வொரு முஸ்லிமும் நிர்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் இதற்காக போராட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு சட்டம் கொண்டு வருவார், அதற்கு நாம் போராடவில்லை என்று சொன்னால், அதற்கு ஒரு நீதி கேட்கவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக இன்னொரு சட்டம் வரும். வந்ததா இல்லையா? முத்தலாக் வந்தது, அதற்கு போராடினோம். அதற்கு பிறகு CAA வந்தது, அதற்கு போராடினோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு கொரோனா என்கின்ற காலம் வந்தது. அதிலே சற்று அமைதியாக இருந்தார்கள். கொரோனா இந்த நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு சென்ற உடனே ஹிஜாப் பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், நம் இஸ்லாமிய பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் யூனிஃபார்ம் அணிந்து, பள்ளிக்கூடத்தில் தரக்கூடிய சீருடைகள் அணிந்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய தலையை மறைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த தலை முக்காடு அவர்களுக்கு கண் உறுத்தியது. அதிலே ஒரு பிரச்சனை ஆரம்பித்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிகளுக்கு நீங்கள் வரக்கூடாது, இது மத அடையாளம் என்று சொன்னார்கள். எது மத அடையாளம்? இந்த நாட்டிலே எந்த ஒரு மதத்திற்கும் எந்த விதமான தடையும் கிடையாது. ஏன்? இந்த நாடு என்பது ஒரு மதத்தை சார்ந்ததல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்திய நாடு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது அப்படி அல்ல. இந்த நாடு அனைத்து மதத்திற்கும் சொந்தமானது, அனைத்து மதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கும் உரியதானது.
இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெறக்கூடிய நேரத்தில் இந்துக்கள் மட்டும் போராடவில்லை, முஸ்லிம்கள் மட்டும் போராடவில்லை, கிறிஸ்தவர்கள் மட்டும் போராடவில்லை, ஜெயின்கள், பௌத்தர்கள் இவர்கள் மட்டும் போராடவில்லை, எல்லா மதத்தினர்களும் சேர்ந்து போராடி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றார்கள். அதிலே தன்னுடைய சதவீதத்தை விட அதிகமாக எண்ணிக்கை, மரணங்கள், செலவு, பொருளாதாரம், விநியோகம், அது அனைத்தையும் அதிகமாக செய்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறோம், இவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்திற்கு பின்னால் இன்னொரு சட்டம், இன்னொரு சட்டத்திற்கு பின்னால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இஸ்லாமியர்களை ஒழிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கேட்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க. ஹிஜாப் போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்றான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஹிஜாப் என்பது ஒரு மதத்தின் அடையாளம். நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இந்த ஹிஜாப் நீங்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறது. இது பள்ளி, இது கல்லூரி, இந்த கல்லூரிக்குள், பள்ளிக்குள் எல்லா பிள்ளைகளும் சரிசமம், இதிலே மத அடையாளம் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அது ஏன் ஹிஜாபை மட்டும் சொன்னார்கள்? நாம யோசிச்சு பார்த்தோமா? பள்ளி கல்லூரிகளிலே இன்றைக்கு மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மத அடையாளத்தோடு வரவில்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் போய் பாருங்க. குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு படிப்பு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி வருவாங்க? கழுத்துல தாலி போட்டு வரமாட்டாங்களா? சிலுவை போட்டு வரமாட்டாங்களா? நெத்தியில பொட்டு திருநீர் பூசிக்கிட்டு வரமாட்டாங்களா? இதெல்லாம் மத அடையாளம் இல்லையா? இதை நாம் கேட்கவில்லையே, கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா நம்மை பார்த்து என்ன செய்யறான்? இந்தியாவிலே இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அதிகமாக போராடிய நம்முடைய முன்னோர்களுடைய ரத்தம் சிந்தி வாங்கிய இந்த சுதந்திர இந்தியாவிலே நம் பிள்ளைகள் ஹிஜாப் அணிந்து போகக்கூடாதுன்றான். அப்ப இதை நாம் தட்டி கேட்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு புதிய புதிய இஸ்லாமியர்களை நோக்கி பிரச்சனைகளை, சிஏஏ, முத்தலாக், அது இது, ஹிஜாப் அப்படின்னு சொல்லி ஏராளமான பிரச்சனைகளை கொண்டு வந்த இந்த அரசாங்கம் இறுதியாக, தமிழ்ல பழமொழி சொல்வோம்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்சான்னு சொல்லி, அதுபோல அதை செஞ்சு பார்த்தாரு. சிஏஏ, என்ஆர்சி செல்லுபடி ஆகல, முத்தலாக்கு செல்லுபடி ஆகல, ஹிஜாப் அதுலயும் தோல்வி. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு தோல்வி 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 என்ற அந்த தோல்வியை சந்தித்தவர்கள் இறுதியாக இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய பள்ளிவாசல்கள், இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய கபரஸ்தான்கள், மையவாடிகள், இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய மதரசாக்கள், இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள், இதையெல்லாம் முழுமையாக அபகரித்து இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை நிராயுதபாணியாக ஆக்கிவிட்டு இந்த நாட்டை விட்டு கடத்த வேண்டும் என்பதற்காக வக்பு என்று சொல்லக்கூடிய இந்த வக்பு சொத்துக்களில் அவர்கள் திருத்தம் செய்கிறோம் என்கின்ற பெயரிலே பல்வேறு விதமான நாச காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். வக்பு சட்டத்தில் இவையே திருத்தணும். அப்படி திருத்துறியப்பா, என்ன திருத்தணும்? வக்பு சொத்து யாருடைய சொத்து? இது முஸ்லிம்களுடைய சொத்து இல்லையா? இது மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த சொத்தாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரை ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாமியர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அதை அறிந்து கொள்வதற்காக இந்த வக்ப் என்கின்ற அந்த பெயரிலே அவருடைய சொத்துக்களை தான தர்மமாக கொடுத்தது. பள்ளிவாசல் கட்டணும், மதரசாக்கள் உருவாக்கணும், முஸ்லிம்கள் மரணித்து விட்டால் அவர்களை அடக்கம் செய்வதற்காக கபரஸ்தான்கள் உருவாக்கணும், ஏழை மாணவர்கள் மாணவியர்கள் படிப்பதற்காக கல்லூரிகளை ஆரம்பிக்கணும், மருத்துவமனைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த செல்வத்தை, வக்புடைய சொத்துக்களை இன்றைக்கு முழுமையாக அபகரிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு வக்பு திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே ஏராளமான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதில் திருத்தம் என்று சொல்கிறார்கள். அந்த திருத்தத்தை ஒவ்வொன்றாக நாம் அலசி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த திருத்தங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்ட வக்புடைய சொத்து என்பது இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒரு செல்வம் கூட, ஏன் ஒரு ரூபாய் கூட இருக்காது. அந்த அளவிற்கு முழுமையாக சுரண்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னா, வக்பு திருத்த சட்டம் சொல்றோம்ல,
இந்த வக்பு திருத்த சட்டத்தில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கார்கள். எப்படி? ஆங்கிலேயர் இருந்தானே, பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பாருங்க, அநியாயமாக இந்த நாட்டை பிடித்து வைத்திருந்தாலும் சில சட்டங்களை நியாயமாக கொண்டு வந்திருக்கிறான். பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் வக்புடைய சொத்துக்களை அந்த அரசாங்கம் பார்க்குது. இஸ்லாமியர்களுக்கான சொத்து இவ்வளவு செதறி கிடக்குது, அங்கொன்று இங்கொன்று யாரும் பராமரிக்காத ஒரு நிலையில இப்படி கிடைக்கக்கூடிய இந்த சொத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இதை பராமரிக்கக்கூடிய ஒரு கமிட்டி, ஒரு நிர்வாகம் போட வேண்டும். யார் செய்யறா? பிரிட்டிஷ் காலத்தில் செய்யப்பட்டது. அந்த பிரிட்டிஷ் அரசு என்ன செய்து, எல்லா சொத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து அதற்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதற்கு ஒரு பேர் வைக்கிறார்கள், வக்ஃப் போர்டு. அன்னைக்கு தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இந்த வக்ஃப் என்ற கமிட்டியை ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களிலும் 4 பிரதிநிதிகளை உருவாக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் தான் அந்த வக்ஃபுடைய ஒவ்வொரு சொத்துக்களையும் எப்படி செலவு செய்ய வேண்டுமோ, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு செலவு செய்ய சொல்கின்றதோ அப்படி அந்த சொத்துக்களை செலவு செய்யணும்னு சொல்லி ஒரு கமிட்டி தயாரிக்கிறாங்க. அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னால் அனைவரும் முஸ்லிம்கள் தான். அப்படித்தானே செய்யணும். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பராமரிப்பது யாராக இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் தான் இருக்கணும். இந்துக்களுடைய சொத்தை, கோயில் சொத்தை யார் பராமரிக்க வேண்டும்? ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். தேவாலயங்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் யார் இருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவர் இருக்க வேண்டும். இதுதான் சரி. அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை அதே போன்ற ஒரு நிலைதான் இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கு. நடுவில் நேரு காலத்தில் மற்ற இந்திரா காந்தி காலத்தில் சில திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தார்கள். எதற்கு? இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் யாரும் அநியாயமாக அபகரித்து விடக்கூடாது, அதை திருடிவிடக் கூடாது என்பதற்காக சில திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதிலே இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. வந்த திருத்த சட்டங்களை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு இவர் கொண்டு வராரு. இவர் கொண்டு வரக்கூடிய அந்த வக்ஃபுடைய திருத்த சட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி இருக்கு, வக்ஃப் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி இருக்குன்னு சொன்னா அந்த கமிட்டியில 7 நபர்கள் இருப்பார்கள். 7 நபர்களும் முஸ்லிம்கள். ஆனா இவர் கொண்டு வந்திருக்கிறாரு 7 பேர். அந்த 7 பேர்ல 4 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள் இருக்கணும். எப்படி? 7 நபர்கள்ல 4 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த கமிட்டியில இருப்பாங்க. அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். மெஜாரிட்டி யாரு? 7ல 4 போயிடுச்சுன்னா 3 மைனாரிட்டி. 4 நபர்கள் தான் அவர்கள் முடிவெடுப்பாங்க. யார் விட்டு பணம் யார் முடிவெடுக்கிறது? இப்படிப்பட்ட சட்டங்கள் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், மையவாடிகள் இதையெல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இவர் தருகிறார் என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இஸ்லாமியருடைய நிலை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தோமா? இதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்களாக, முதல் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த கடமையை வழங்கியிருக்கின்றான். இந்த கடமையை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கெல்லாம் தகவலை சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? இந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கடமையை நாம் செய்து அல்லாஹ்விடத்திலே அந்த கூலியை நாம் பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இது போன்ற ஒரு புரட்சியை நாம் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு அரசாங்கத்திற்கு நாம் காட்டவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் இன்றைக்கு நம்மை ஒரு சின்ன ஒரு எறும்பை நசுப்பது போல நம்மை நசுக்கி விட்டு சென்று கொண்டே இருப்பாங்க. நாட்டுடைய நிலைமையை பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் தானமாக கொடுத்து, அவருடைய உயிர்களை எல்லாம் தியாகமாக கொடுத்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு இந்தியா உள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் பார்க்கிறோம்ல. எத்தனை பேர் செய்தி பார்க்குறீங்கன்னு தெரியாது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதே போன்று ஒரு மேடையில் பேசுறார். அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்ன இந்தியாவையே உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு.
என்ன சொல்றாரு? இந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இருக்குல்ல, இன்றைக்கு பிரதமராக உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இவர் எப்படி ஜெயிச்சார், எப்படிப்பட்ட வாக்கின் மூலமாக ஜெயிச்சார், இவர் எத்தனை உண்மையான ஓட்டை பெற்றார், எத்தனை போலியான திருட்டு ஓட்டை பெற்றார், ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஓட்டு பூத்துகளிலும் எத்தனை எத்தனை ஆயிரம் ஓட்டுகளை இவர்கள் திருட்டுத்தனமாக இவர்கள் உருவாக்கி இன்றைக்கு இவர்கள் வெற்றி பெற்றார் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு கேள்வியாக புட்டு புட்டு நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த நாட்டுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவரே இன்றைக்கு எல்லா மக்களையும் அழைத்து, எல்லா பத்திரிகைக்காரர்களையும் அழைத்து, இப்படி நடந்திருக்கின்றது, நியாயம் கேளுங்கள், நீதி கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது என்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நமக்கு இப்படி அநீதங்கள் நடக்கின்றது என்று சொன்ன, அப்ப நாம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நமக்கு கொண்டு வந்த இது போன்ற கருப்பு சட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் கைகோர்த்து போராடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றி தருவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.